ராபர்ட் சாரை 1977 எனக்கு தெரியும். ராபர்ட் சார் ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர், நல்ல ஒரு இயக்குனர், அதற்கு மேலே ஒரு நல்ல மனிதர். 77 நான் அரசு திரைப்படக் கல்லூரி மாணவனாக நுழையிறப்போ அவர் அங்கே ஆசிரியராக இருந்தார். அவர் பலமுறை என்ன சொல்லியிருக்காரு, கிருஷ்ணா, உன்னை மாணவனாக பார்த்துருக்கேன், ஆசிரியராக பார்த்துருக்கேன், ஒளிப்பதிவாளராக பார்த்துருக்கேன், இப்போ ஒரு ஸ்கூல் வேறு ரன் பண்ணுறதுக்கும் என்னை கூப்பிட்ருக்க இனாக்ரேஷனுக்கு அப்படின்னு கூப்பிட்டார். என்னை முதல்ல இந்த ஒரு மேப்ரிட்ஜ் அப்படிங்கிற ஸ்கூலை ஆரம்பிக்கிறப்போ அப்படி என்ன சொன்னார். இன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட இல்லை. அவர் 77 நாங்கள் படித்தப்போ இன்றைக்கி இருக்கிற கிளாஸ் ரூம் மாதிரி டீச்சிங் அப்போ இல்லை. அப்போ இருந்த ஆசிரியர்கள் அரசு திரைப்படக் கல்லூரியில் ராபர்ட் சார் எல்லாமே மாணவர்களுக்கு ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்தாங்க. அந்த உணர்வை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, ஒரு தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் மாணவர்களுக்குள்ள. அந்த தேடல் தான் நேராக ஒரு டீச் பண்ணி நம்ம கற்றுக்கிறதுக்கு விட நாமளே ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்துட்டோம்னா அதில் வர்ற ஒரு வீச்சு த்ரோ அது வேறு. அப்படியாப்பட்ட ஒரு கல்வி அந்த டைமில் இருந்தது. ஸ்ரீராம் சார், எனக்கு 1 இயர் சீனியர். அவர் எந்த மீட்டிங்கில் போனாலும் ஸ்ரீராம் சார் ராபர்ட் சாரை பற்றி ரெஃபர் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். ஏன்னா ஸ்ரீராம் சார் உடனே எல்லாத்தையும் புகழ்ந்தெல்லாம் பேசிட மாட்டார். அப்படியேப்பட்ட அவர் கிடையாது அவர். ஆனால் எந்த மீட்டிங்லேயுமே ஸ்ரீராம் சார் இது பண்ணுறப்போ ராபர்ட் சாரை ஞாபகப்படுத்துவார். ஏன்னா நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு தெளிவாக ஒளிப்பதிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு இன்றைக்கி நாங்கள்லாம் அவர் ஒரு பெரிய ஒளிப்பதிவில் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த அளவுக்கு ஸ்ரீராம் சார் ஒளிப்பதிவில் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்காரு மக்கள்கிட்ட அப்படிங்கிறது. எனக்கு இன்றைக்கி ஒரு டீச்சிங், ஒரு ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் ஒரு ஸ்கூலை நடத்துகிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா எங்களுடைய ஆசிரியர்கள் தான். அதில் பெரும் பங்கு ராபர்ட் சாருக்கு உண்டு. என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டேக்கு அவர் வந்தார். ஸ்ரீராம் சார் இருந்தார், நிறைய ஒளிப்பதிவாளர்கள்லாம் வந்திருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனாசோனிக்கில் GH4 அப்படிங்கிற ஒரு கேமராவை பற்றி ஒரு டெமோ பண்ணால் என்னை கூப்பிட்டாங்க. ஒரு 4K ஃபுட்டேஜ், டெமோ ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னாங்க. லான்ச் பண்ணணும் இங்கே தமிழ்நாட்டில் அப்படிங்கிறப்போ நான் சொன்னேன், இது போல் அது 4Kயில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 4Kயில் எடுத்தோம். ஃபுல்லாக 4K பண்ணிவிட்டு 4K ப்ரொஜெக்டர் கிறிஸ்டி அதில் தியேட்டர் அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணோம். அன்றைக்கி ராபர்ட் சார் இருந்தார், ஸ்ரீராம் சார் இருந்தார், சீக்காலேருந்து நிறைய கேமராமேன் வந்திருந்தாங்க. அது முடிஞ்சோடனே Q&A, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன், அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராபர்ட் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதை கன்க்ளூட் பண்ணிவிட்டு ஸ்ரீராம் சொன்னார், நீ நாளைக்கு என்னை ஆஃபீஸில் பாரு அப்படின்னப்போ நான் போனப்போ அப்போ ராஜேஸ்வரி இயக்கத்தில் நான் அமரன் 2 பண்ணுறதாக இருந்தது. ஆனால் ஸ்ரீராம் சார் என்ன சொல்கிறாரு, ஒளிப்பதிவாளராக நிறைய பேர் இருக்காங்க, நேற்று பார்த்தேன், யூ ஆர் டூயிங் எ குட் ஜாப், ஸோ வை டோன்ட் யூ திங்க் ஆஃப் ஸ்டார்டிங் அ ஃபிலிம் ஸ்கூல் அப்படின்னாரு. அதை பற்றி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன நிறையா ஸ்கூலெல்லாம் இருக்குது, என்னால் எப்படி உங்கள் கூடலாம் போட்டி போட முடியும் அப்படிங்கிற ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் அவர் சொன்னதுக்கப்புறம் தட்ட முடியல. அது சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை கூட சொன்னது, அதுதான் எனக்கு இப்போ தேவை. அதாவது, நீ யூஸ்வலாக மற்றவங்க சொன்னால் கேட்க மாட்டேன், அது எனக்கு தெரியும். இன்னும் எனக்கு அதே 77 நான் 77 என்ட்ரு ஆகிறப்போ ஒரு செகண்ட் இயர், நான் ஃபஸ்ட் இயர். ஸ்ரீராம் சார் எங்களுடைய நட்பு அதே போல், ராபர்ட் சார் எப்படியோ அதே போல் எத்தனை ஆண்டுகள். இது பெருமையாக இருக்குது எனக்கு உண்மையிலேயே. நல்ல மனிதர்களுடைய பழக்கமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவர் சொன்னார், ஸ்ரீராம் சார், நீ ஒன்று பண்ணு, உனக்கு கூட யாரோ ஒருத்தர் ஒரு கைடு வேணும், நீ அப்படியே விட்டால் கரெக்டாக இருக்க மாட்டேன்,
நீ போய் ராபர்ட் சாரை கூப்பிட்டு போ, ஜாயின் பண்ணிக்கோ, அவர் சொன்னால் நீ கேட்ப, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ராபர்ட் சார் ஃபோன் பண்ணேன். யூஸ்வலாக நாங்கள் மீட் பண்ணுற இடம் என்னென்னா பாண்டி பஜாரில் போலீஸ் ஸ்டேஷன், அது பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கும். அவர் அங்கேருந்து வருவார், அண்ணா நகரில் இருந்தப்போ, அண்ணா நகர் அந்த இதிலேருந்து வருவார், டி நகர்லேருந்து, சாரி அது அந்த அது அந்த சேகர் எம்போரியத்துக்கு முன்னாடி அவர் முதல்ல தங்கியிருந்த இடத்துலேருந்து வருவார் பைக்கில் வந்திருக்கப்போ அவர் ஹெல்மெட் போட்டு வருவார். போட்டு வந்து அரச மரத்தடி நிறுத்துவார். நானும் போவேன் காரில். சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிட்டு அன்றைக்கி கூப்பிட்டு போய் பொன்னுசாமி ஹோட்டலில் மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு, அது மட்டும் ஒன்றுமே தெரியாது, அப்படியே வந்தோம். ஜெயின் ரோடில் கீழே வந்துட்டு லெஃப்ட் சைடில் அந்த ஒரு கிரவுண்டு, அந்த பார்க் ஒன்று இருக்குமா, அது என்ன நடேசன் பார்க்குன்னு நினைக்கிறேன், லெஃப்டில் நல்லா நிறுத்திட்டு, சார் ஒரு சின்ன விஷயம் பேசலாம் சார் இப்போது அப்படின்னா. என்னன்னு கேட்டார். சார் இது போல் ஸ்ரீராம் சொல்கிறாரு, ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஆரம்பிங்க அப்படி. நீங்கள் சொல்லுங்கள், ஆக்சுவலாக எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கா, இல்லை எனக்கு அறிவு இருக்கா, ஏன்னா நீங்கள் என்னுடைய ஆசிரியராச்சே அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், நீ என்ன இது கேள்வி கேட்குற, உன் பசங்க ஆல்மோஸ்ட் எல்லா பக்கம் இருக்காங்க, நீ கேமராமேனா எத்தனை பேருக்கு சொல்ல, 32 வருஷமாக நான் அவர் ஒருதலை ராகத்துக்கு அப்புறம் அவர் பெரிய ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து போனார்ல இந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட், அவர் டீச்சராக இருந்த அந்த சீட்டில் தான் நான் போயிருந்தேன். 32 வருஷமாக டீச் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு என்ன வேணுங்கிற நீ அப்படின்னு சொன்னார். அப்புறம் எனக்கு ஒரு சார் அடுத்தது ஸ்ரீராம் சொன்னார், உனக்கு ஒரு கைடு வேணும், சப்போர்ட் வேணும், ராபர்ட் சாரை சேர்த்துக்கு அப்படின்னாரு. சார் நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் அப்பப்போ வந்துட்டு போனால் போதும், நீங்கள் கிளாஸ் எப்பாவது பசங்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ரெகுலராலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சார் உங்களுக்கு சேல்ரியா அல்லது இந்த வர்ற இதில் ஏதாவது பர்சன்டேஜ்னு கூட நீங்கள் எப்படி வேணாலும் நான் ரெடி அப்படின்னேன். ஆனால் அவர் சிரித்தார். அந்த சிரிப்புக்கு இது மட்டும் எனக்கு என்ன ஆன்சர்னே தெரியல. அப்படி ஒரு மனிதர். காரணம் என்னென்னா, ஒருதலை ராகம் லிபர்ட்டி தியேட்டரில் போடுறாங்க. நான் ஆல்ரெடி ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறப்ப அந்த படத்தை போட்டாங்க. ராபர்ட் ராஜசேகரனுடைய தம்பி ஜெயச்சந்திரன் என்னுடைய 1 இயர் ஜூனியர், டைரக்ஷன் படித்தார். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு காப்பி எடுத்துகிட்டு வந்து போட்டோம். அப்போ பார்த்தாச்சு, 2வது தடவை நான் லிபர்ட்டியில் பார்க்குறதுக்கு போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு வீக்கு ஒருதலை ராகம் கூட்டமெல்லாம் போகுது. ஒரு வாரம் தள்ளுன்னு 2வது வாரத்துலேருந்து அப்படியே அப்படியே ஜனம். 3வது வாரம் என்னமோ நான் போகிறேன்னு நினைக்கிறேன். அந்த லிபர்ட்டி தியேட்டருக்கு பிள்ளைன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு பகுதி இருக்கும், ஆண்களுக்கு ஒரு பகுதி இருக்கும், அதுக்கப்புறம் பெஞ்சு சோஃபா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கே அதில் கடைசி சீனெல்லாம் வர்றப்போ பெண்கள் பகுதியிலிருந்து கதறி அழுகிற சத்தத்தை நான் கேட்டேன் ஒரு தியேட்டரில். நான் எந்த படத்துக்கும் கேட்டதில்லை அது போல். ஏன்னா அது ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம். அந்த சீன் ஃபைனலாக அவங்க உணர்ந்து எடுத்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துட்டு பாலைவனச்சோலை எவ்வளவு, அவரும் ராபர்ட் ராஜசேகர்னா உண்மையில் அற்புதமான ஒரு காம்பினேஷன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன பையனில் எங்கள் ஊரில் படம் பார்த்த ஞாபகம். சரஸ்வதி சபதம். அதில் 3 விஷயம். ஒன்று கல்வி, செல்வம், வீரம். கல்வினா அறிவு, செல்வம்னா பணம் இல்லையா, வீரம்ங்கிறது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இந்த 2 இது பார்த்தோம்னா அவ்வளவு விஷயம் தெரிஞ்சு அந்த 2 படத்தையும் கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் 3 படங்கள், கல்யாணம் காலங்கள், இது போல் தொடர்ந்து அவர் இது கொடுத்தவங்க பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியில் அவங்க சக்ஸஸ் ஆகலை. ரொம்ப மனசு வருத்தம். எப்பவுமே ராபர்ட் சார் அந்த பைக்கில் தான் போயிட்டு இருந்தார். அதாவது அறிவு எல்லாம் வச்சுருந்தாங்க, ஃபில்ம் மேக்கிங்கில் எல்லாமே பண்ணி நல்ல ஒரு இது பண்ணவங்க
பெரிய அளவுக்கு பொருள் சேர்க்கலை அப்படிங்கிறது வந்து வருந்தக்குரிய விஷயம். ராபர்ட் சார் அப்படி தான். முதல்ல சொல்ல போனோம்னா ஒரு படம் ஹிட் ஆகிறப்ப 5 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்குவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியெல்லாம் பண்ணலை. ஏன்னா அவங்க அந்த அந்த வட்டத்துக்குள்ளே மாட்டாமல், அந்த ரெகுலர் சினிமா அதில் மாட்டாமல் வேறு ஒரு மாதிரியாக 2 பேரும் முயற்சிகள் எடுத்தவங்க 2 பேருமே. இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ராபர்ட் சாரை பற்றி. ராஜசேகர் சாரும் அவங்க 2 பேரும் காம்பினேஷன். 2 பேரும் அப்படி தான் கடைசி காலத்தில். ராபர்ட் சார் இன்றைக்கி நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆசிரியராக இருந்தேன்னா, நான் ஃபோட்டோகிராஃபி நடத்துகிறேன் அந்த ஸ்கூலில், மேபிரிட்ஜ் ஃபிலிம் ஸ்கூலில். 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு புக்கிஷ் நாலேஜ் வச்சு மட்டும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் மாத்திரம் இருந்தால் ஒரு சிறந்த ஒளிப்பதிவு ஆசிரியராக இருக்க முடியாது. 2மே வேணும். அப்புறம் எனக்கு 2 பக்கம் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு பக்கம் என்னுடைய ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களில் ராபர்ட் சார் ஒளிப்பதிவு ஆசிரியர், எனக்கும் ஸ்ரீராம் சாருக்கும். அந்த அறிவு. இந்த பக்கம் அங்கே என்ன படித்தனோ அதை நான் ஸ்ரீராம் சார் கூட பண்ணது வெளியே. இந்த அவர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நாயகன் மட்டும் நான் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து படம் பண்ணேன், நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ அது ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து எனக்கு இன்னொரு பக்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து ஸ்ரீராம் சார். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறதுனா எதுவுமே ஓரளவுக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணுங்கிறது என்னோடய இன்டென்ஷன். எப்பவுமே ஊர்லேருந்து ஒரு மஞ்சப்பை தூக்கிட்டு வந்தாலும் அந்த பையனுக்கும் புரியணும். மெட்ராஸில் கான்வெண்ட்டில் படித்த பசங்களுக்கு மாத்திரம் புரியணுட்டு இல்லை, ஊர்லேருந்து ஒன்றுமே தெரியாமல் தேட்டருக்குள்ளே உட்காந்து ஒளிப்பதிவை மாத்திரம் பார்த்து ரசிச்சுட்டு வர்றவனுக்கும் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இது எப்பவுமே பேஸ். அதுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ராபர்ட் சாரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதுபோல் ஒவ்வொரு இந்த மேபிரிட்ஜில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்திருக்கார். பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. பசங்களுடைய ப்ராப்ளம்ஸை நான் கேட்க விட்டுருவேன், அவர் கேட்டிருக்காரு, கொஸ்டின் பண்ணியிருக்காரு, ஏன் இது கரெக்டாக பண்ணல இது அப்படிங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு என்ன கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு உரிமை இருந்தது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கி அவருடைய நினைவு தான் இருக்குது நம்மக்கிட்ட, அவர் இல்லை. இன்னும் என்னுடைய செல்ஃபோனில் ராபர்ட் சார்னு இருக்கிறது டெலீட் பண்ணல, அப்படியே அதை வச்சுருக்கேன்.